ஹாய் லீடர்ஸ். ஸோ ஒரு நபர் கேள்வி கேட்டிருந்தார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் நிறைய லீடர்ஸை போய் பார்க்குறேன் சார், ரிஜெக்ஷன் வருது. ஸோ எனக்கே ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தோம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கான பதில் தான் இது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நேம் லிஸ்ட் எடுத்துடுறோம். அந்த நேம் லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுன்றதுக்காக ஒரு மரம் வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த மரத்துக்காக போய் அந்த இடத்த தோண்டுறீங்க. திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் தோண்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் தேவையில்லைன்னு போட்டிங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு லேயராக கிடைக்கும். மேபி சில விஷயங்கள் உங்கள் கையை கூட கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிழிக்குதுன்றதுக்காக நீங்கள் தோன்றதை நிறுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியாது. அப்போது அதை தாண்டி அதுக்கான டூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை தோண்டும் போது கொஞ்சம் தூரம் கழித்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் ஃப்ரீயாக ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கும் போது உங்களுக்கு தடங்கள் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி நீங்கள் பயணம் பண்ண போகிறத வச்சு தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. அப்படி நீங்கள் தாண்டி பயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சக்ஸஸ் உங்களுக்கான சக்ஸஸாக மாறிடும். இல்லை என் கையை கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்போ ஜெயிச்சது யாரு? நீங்கள் தேவையில்லைன்னு தூக்கி போட்ட விஷயம் உங்களை தோக்கடிச்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துல அதை தூக்கி போடுறதுக்கு வெறும் கை யூஸ் பண்ண முடியா, டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே உங்கள் லீடர்ஸை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். அந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். யார் ஒரு நபர் அந்த தாண்டி திருப்பி டீப்பாக இன்டெப்த்தாக உள்ளே போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மரத்தை வச்சு அனுபவிச்சிருக்காங்க. அதே தான் உங்களுக்கும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், மாரல் ஆஃப் ஸ்டோரி, நம்ம வீட்டு பக்கத்தில் எப்படி பள்ளம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி கான்டாக்டில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டி பயணம் பண்ணால் சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் பயணம் பண்ண ஒவ்வொரு நபரும் சாதனையாளரும் உங்களை மாதிரி ஃபெயிலியர், ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை கடந்து தான் சாதனையாளராக மாறி இருக்காங்க. அந்த ரிஜெக்ஷன் உங்களுக்கு வருதா, சந்தோஷமாக காலை தூக்கி விட்டு வாட் நெக்ஸ்ட்னு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சக்ஸஸ் காத்துட்ருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். see you on top.